கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு. Proverbs 23:18. There is surely a future hope for you. அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பிட்ட ஒரு காரியம் முடிவுக்கே வர முடியாதபடி இழுத்து கொண்டே போகிறதோ, கர்த்தரை நோக்கி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். எந்த ஒரு காரியத்திற்கும் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு அல்லவா? அதைத்தான் இன்று நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். யோனாவை கர்த்தர் நினிவேக்கு அனுப்புகிறார். ஆனால் அவன் திசை மாறி வேறு ஒரு இடத்திற்கு செல்ல முனைகிறார். கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் அலை பாய்கிறது. மக்கள் இவனை தூக்கி கடலிலே போட்டு விட்டார்கள். கர்த்தர் மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். பிறகு மீன் நினிவேயின் கரையிலே இவனை கக்கிவிட்டது. யோனா நினிவேக்கு சென்று நினிவே அழியப் போகிறது என பிரசங்கம் செய்கிறார். மக்கள் அதனை கேட்டு அரசன் முதல் ஆடு மாடுகள் வரை உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றனர், மனம் திரும்புகின்றனர். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 ஜனங்களும் மனம் திரும்புகிறார்கள். நினிவே காப்பாற்றப்படுகிறது. ஒரு முடிவு வந்துவிட்டது அல்லவா? இந்த காரியத்திலே எவ்வளவு ஆச்சரியம்! யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அத்தனை பேரும் மனம் திரும்புகின்றனர். நினிவே காப்பாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற சமயத்திலே, தக்க நேரத்திலே அதற்கு ஒரு முடிவை தருவார். நாம் காத்திருப்போம், ஜெபிப்போம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிய வகுப்புகளுக்கு செல்கிற எங்களுடைய அருமையான கண்மணி பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். பிள்ளைகளுடைய படிப்பிற்கு தேவையான எல்லா பொருளாதார தேவைகளையும் தேவனாகிய கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆரம்பத்திலிருந்தே நன்கு கற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட கிருபை செய்யும். ஆசிரியர்களுடைய கண்களுடைய தயவடைக்க பண்ணும். பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும். தேவதூர்களை சுற்றிலும் காவல் வைத்தருளும். ஆண்டவரே, தீய நண்பர்களோடு பழகாதபடி இருக்க கிருபை செய்யும். உம்முடைய கரத்திலே எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய பிள்ளைகளை மறவாத கர்த்தராய் நீ இருக்கிறதுக்காக நன்றி. தேவைகளை சந்திக்க போகிற தயவிற்காக நன்றி. உம்முடைய கரத்திலே எங்களை பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.